மிக கனமழை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. நாட்கள் நெருங்கி இருக்கு. ஏற்கனவே நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எந்தெந்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிற தேதிகள்ல மட்டுமே நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். மற்ற தேதிகள்ல மழை கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். கடந்த சில நாட்களாகவே 2 தேதிகள் மிக முக்கியமா நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பிப்ரவரி 21 மற்றும் 22 இந்த 2 தேதியிலையும் நமக்கு வலுவான கனமழை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கன முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் தீவிரமடையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால வானிலை அறிக்கையை முழுமையா நீங்க கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் 16 மாவட்டத்திலிருந்து 17 மாவட்டங்கள் வரைக்கும் 16 அல்லது 17 மாவட்டங்கள் வரைக்கும் உறுதியாக கன முதல் மிக கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மீதமுள்ள மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் வருகிற 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் மிக கனமழையானது புரட்டி போடும். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பரவலாக பல மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் 18ஆம் தேதி 19 தேதிகள் வரைக்குமே கூட பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலும் அதிகாலையில பனிப்பொழிவாக இருக்கும். 20, 21, 22 தேதிகள்ல வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். கடும் கனமழை முதலாவதாக கன முதல் மிக கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக பார்க்கலாம். முதலாவது தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், நாசரேத்து, குரும்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடியில. திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர், நாங்குநேரி, அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல 10 முதல் 13 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கொளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாக எதிர்பார்க்கப்படுது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தொண்டி, முதுகலத்தூர், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20, 21 இந்த 2 தேதியில மட்டும் எதிர்பாருங்க. மற்ற தேதிகளில் பெரிதளவுல மழை தீவிரம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு லேசான மழை மட்டுமே இருக்கும். ஆனா இந்த 2 நாட்கள் மட்டும் வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி மற்றும் வாடிப்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். மதுரை பொறுத்த வரைக்கும் கனமழையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு திண்டுக்கல் மாவட்டங்கள் முழுவதுமாக கணிசமாக இந்த 2 நாட்கள் நமக்கு மழை தீவிரம் இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், விருதுநகர் மாவட்டங்களில் சிவகாசி, அருப்புக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடும் கனமழை 21 மற்றும் 22 தேதிகளில் உறுதியாக நீங்க எதிர்பாருங்க. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், அதை தொடர்ந்து சிவகங்கையில தேவக்கோட்டை அதன் காரைக்குடி பகுதிகள் இங்க எல்லாமே நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு தீவிரமடையும். அதே மாதிரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கணிசமான நமக்கு மழை உண்டு. கடலூர் பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகள் பரங்கிப்பேட்டை, புவனகிரி, சிதம்பரம் இது போன்ற இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டங்கள்ல கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் வலுவான கனமழையானது பதிவாகும். ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை கூட பதிவாகும். பெரும்பாலும் கனமழையாக எதிர்பாருங்க. மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், காரைக்கால், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். அப்போ இப்ப அறிவித்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு கன முதல் மிக கனமழை வரைக்கும் வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் மற்ற பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கு. அங்க நமக்கு மிதமானதுல இருந்து கனமழையாக நமக்கு பதிவாகும்.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளாகட்டும், அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் கணிசமான மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழையாக மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி உள் மாவட்டங்களில் மழை எங்களுக்கு இந்த முறை இருக்குமா, இந்த சுற்று மழை பொழிவுல எங்க உள் மாவட்ட பகுதிகளில் கனமழை இருக்குமான்னு சிலர் கேட்டிருந்தீங்க. 21, 22 தேதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை, அதாவது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி வலுவான மிக கனமழை உள் மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கன முதல் மிக கனமழை 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் தென் மாவட்டங்களிலும், அதே மாதிரி டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்களில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரையும், உள் மாவட்டங்களில் 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரையும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடத்துல மழை கிடைக்கும். தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள், தேனி மாவட்டத்தில் கம்பம், போடி நாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தென்காசி மாவட்டங்கள் குறிப்பாக நமக்கு தென்காசியில புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், செங்கோட்டை, குற்றாலம் போன்ற இடங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் பரவலாக கனமழையான தீவிரமடையும். எதனாலனா இந்த தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தீவிரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கணிசமாக இந்த 2 நாட்கள் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது. சரியா, இவ்வளவு மழை வாய்ப்புகள், அதுவும் பிப்ரவரி மாதத்துல இந்த மழை கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாங்க. ஏன்னா எம்ஜேஓ நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தினுடைய எல்னினோ மற்றும் லானினானுடைய அமைப்புகள் தொடர்ந்து நமக்கு மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் நம்ம தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நிலவி வருவதன் காரணமாகவே இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதிகளில், குறிப்பா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறதுனால இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதியானது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இது சாதாரண ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது ஒரு வலுவான நிகழ்வாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. அதனால இதன் காரணமாகவே தமிழகத்துல 21, 22 மற்றும் 23 ஆகிய இந்த 3 தேதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர்ல 17.8 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. பாருங்க, அதிகாலை நேரத்துல திருப்பத்தூர் மாவட்டத்தில் 17.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. தமிழகத்திலேயே நமக்கு உள் மாவட்டங்களில் தொடர்ந்து பனிப்பொழிவு நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் உள் மாவட்டங்கள் இந்த பிப்ரவரி முடியும் வரைக்கும் உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற இடங்களில் அதிகாலை பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியா கொடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 50% 90% டிஸ்கவுண்ட் வரை.